ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் உபவாச நாட்களிலே அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியே இந்த நாளிலும் நாம் செய்யக்கூடிய விண்ணப்பம், காணாமல் போன ஆடுகள் என்று ஆண்டவர் சொல்லுகிற இஸ்ரவேல் வீட்டார், அதாவது அவருடைய பிள்ளைகளாக இருந்து வழி தப்பி போய் பின்மாற்றத்திலே போன அனைவருக்காகவும் நாம் இப்பொழுது நாம் மனதார தேவனிடத்திலே ஜெபித்து அவர்கள் மறுபடியுமாக கர்த்தரிடத்திலே வந்து சேரும்படி நாம் விண்ணப்பம் செய்ய போகிறோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வைக்கிற விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா வாய்க்க செய்யுங்க. ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவரே நீர் நிச்சயமாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் வைக்கிற விண்ணப்பங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அதை அப்படியே நீ செய்து முடிக்க போகிற கிருபைக்காக கர்த்தாவே கோடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே அப்பா துதித்து உடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 உங்களுக்கு மகிமை சேர்க்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த துதியின் மத்தியில் ஆண்டவரே நீர் உலாவி ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் யாவரும் ரட்சித்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோ, காட்டு மரங்களில் கிச்சிலி போர் இந்த நேசரதோ நிற்கிறார், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோ, அவர் இடது கை என் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார், அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோரின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய், கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே, மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், அழகுமில்லை சௌந்தர்யமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க, அழகுமில்லை சௌந்தர்யமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க,
பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். அதிசயம் இது இயேசுவின் நாமம், அதினும் இன்பம் அன்பரின் தியானம். அதை எண்ணியே நிதம் வாழ்வேனே, அவர் பாதையே நான் தொடர்ந்தே இடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சோதர ராஜா, சோதர 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 பரலோக தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. சோதர சோதர சோதரம் அப்பா, எல்லா உயிர்களுக்கும் நல்ல மெய்ப்பரான கர்த்தரே சோதரம். உடைய இரக்கத்தையும் கிருபையும் நினைத்து ஆண்டவரே நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய ஜனங்களில் ஆண்டவரே சோதரம் அப்பா, அநேகர் வழி தவறி காணாமல் போன ஆடுகளாக அலைந்து திரிகிறார்களே தேவனே. அப்பா, அவர்கள் உம்மிடமிருந்து தூரமாகி உலகத்தின் இருளிலும் குழப்பங்களிலும் சிக்கி கிடைக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களை நினைத்து ஆண்டவரே அப்பா நாங்கள் துக்கப்படுகிறோம் ராஜா. சோத்ரம் சோத்ரம். உம்முடைய அன்பை ஆண்டவரே மறுதலித்து அப்பா உம்முடைய பராமரிப்பின் ஆண்டவரே அப்பா கிருபை உணராமல் ஆண்டவரே வழி தப்பி போன எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே அப்பா நல்ல மெய்ப்பரான இயேசுவே தொலைந்து போன ஆட்டினை கண்டுபிடிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 9 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 99 ஆடுகளை விட்டு ஆண்டவரே தேடி செல்லும் உடைய அன்பு ஆண்டவரே எவ்வளவு பெரியதென்பதை நினைத்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்போது கர்த்தாவே வழி தவறி அலைந்து கொண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை தேடி கண்டுபிடித்து மீண்டும் உம்முடைய மந்தையிலே சேர்த்தருளுவீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களின் மனதை ஆண்டவரே தொடும்படி பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் தங்களின் தவறான வழிகளை உணரும்படி வீராக அப்பா சோத்ரா. அவர்கள் எந்தெந்த எல்லைகளிலே ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தங்களை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய ஆத்துமாவை எந்தெந்த எல்லைகளை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தாவே அவர்களை அப்பா உணர செய்வீராக அப்பா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அவர்கள் மீண்டுமாக கர்த்தாவே மனம் திரும்பி ஆண்டவரே கர்த்தரிடத்திலே திரும்பி வரும்படி ஆண்டவரே உம்முடைய இரக்கம் கிருபை அவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. உலகத்தின் ஆசைகளாலும் சோதனைகளாலும் பிசாசின் வஞ்சகங்களாலும் சிக்கி நிற்கும் அவர்களை கர்த்தாவே நீர் தாமே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே உம்முடைய விலையேற பெற்ற சிந்தப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திர ஆத்துமாக்களை விடுவிக்கக்கூடிய இரத்தத்தினாலே மீண்டுமாக உம்முடைய சத்தியத்தின் பாதையிலே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அவர்கள் இருக்கும் இடமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரகாசத்தை வீசும்படியாய் உம்முடைய ஒளியை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தையின் விதை மீண்டும் உயிர்ப்பித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் வளர்ந்து 60-100 பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மனதில் சமாதானத்தை உண்மையான சந்தோஷத்தையும் கொடுத்து ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மண்டையில திரும்ப வந்து ஆண்டவரே அப்பா சேர உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணுங்க. உம்மை தேட வேண்டும் என்ற தாகத்தை உண்டு பண்ணுங்க. நல்ல மேய்ப்பரே, ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவரே, உம்முடைய ஆடுகளை தேடுவீராக. அவர்கள் இருளில் நடக்கும்போது ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்கும்படி செய்வீராக அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள சத்தத்தினாலே பூமியில எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீரே. அதே வல்லமை அதே கிருபையை கொண்டு ஆண்டவரே அதே அன்பை கொண்டு ஆண்டவரே மீண்டுமாக அந்த ஆடுகளை தேடுவீராக. தேடி கொண்டு வந்து உம்முடைய மந்தையிலே பராமரிப்பீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை தேடி சென்று ஆண்டவரே உம்முடைய
உம்முடைய அன்பின் கரங்கள் அவர்கள் மேலே படும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் தொட்டு அவர்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தடவி 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 அவர்களை சுகமாக்கி ஆண்டவரே எல்லா பாவ பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாக ஆண்டவரே பாதுகாப்பாய் நீர் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மீண்டுமாக உம்முடைய சந்நிதியில் வந்து நின்று தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவரே அப்பா மீண்டுமாக உம்முடைய கிருபையை இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராகப்பா. அவர்களை தேடி செல்லும் ஊழியக்காரர்களுக்கும் மேய்ப்பர்களுக்கும் ஆண்டவரே ஞானத்தையும் அன்பையும் அருளும்படியாய் செபிக்கிறோம். அவர்கள் பேசும் வார்த்தைகள் ஆண்டவரே அந்த காணாமல் போன ஆடுகளின் இருதயத்தை தொடுவதாக ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் சிந்தையை ஆண்டவரே அவர்கள் கரைப்பட்டிருக்கிற பகுதிகளை தொடும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அவர்கள் குற்றங்களை எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் எவ்வளவு மறைத்தாலும் அவைகளை வெளியே கொண்டு வந்து இயேசுவின் நாமத்திலே அவைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை உணர்த்தும் கருவிகளாக ஊழியக்காரர்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே தொலைந்து போன ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு மிகவும் விலையுறைந்தது என்பதை நாங்கள் அறிவோம் ராஜா. ஆண்டவரே நீர் அதை தேடுவீராக. அவர்கள் ஒருவரும் ஆண்டவரே நாசமடையாமல் ஆண்டவரே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரே. உம்முடைய சித்தம் திட்டம் செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை அழைக்கிறோம் ராஜா, வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலும் ஆண்டவரே அப்பா எங்களோடு இருந்தாலும் காணாமல் போன ஆடுகளாயிருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தாவே மீண்டுமாக ஆண்டவரே உம்முடைய மந்தையில கொண்டு வந்து சேர்த்துருங்க ராஜா. எல்லா பாவ சாப கட்டுகளிலிருந்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே விலக்கி அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய புதுப்பிப்பை ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா மாம்சத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 நீங்க ஆண்டவரே ரட்சித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. லூக்கா 15:4 உங்களில் ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்து அவைகள் ஒன்று காணாமல் போனான், 99 வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடி போகவில்லையா என்று கேட்டது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 34:14 கூட ஆண்டவரே காணாமல் போனதை தேடுவேன்னு சொன்னீங்களே, துரத்தப்பட்டதை ஆண்டவரை திரும்பி கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, காயம் அடைந்ததை காயம் கட்டுவேன் என்று சொன்னீர். ஷபரத லிபிக்கிறதலபா பலவீனமானதை பலப்படுத்துவேன் என்று சொன்னீர். ஓ ரிபிக்கிறதில் ஏறதில் அக்கறதரபா. யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன் என்று நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னபடியே எங்களுக்காக ஜீவனை கொடுத்த எங்கள் அன்பின் நேச பிதாவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெளிய மனுஷ பார்வைக்கு ஆண்டவரே நல்ல கிறிஸ்தவர்களாக தோற்றமளித்து ஆண்டவரே ஆத்துமாவை சேதப்படுத்தி காணாமல் போய் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் விலகி போன எல்லா ஆத்துமாக்களையும் தேடி கொண்டு வந்து சேர்ப்பீராக இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. நீர் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பா ஸ்தோத்திரம். நீர் உலகத்துக்காக சிலுவையிலே உம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு ரட்சிப்பின் வழியை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். எவ்வளவோ பாடுகளை பட்டீரே தகப்பனே. அந்த ரட்சிப்பை உணராமல் இருக்கிறார்களே அந்த முரட்டாட்டத்திலிருந்து அவர்களை விடுவிப்பீராக. அந்த முரட்டாட்டம் என்கிற பாவ கயிற்றிலிருந்து அவர்களை விடுவித்து ரட்சிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் கண்களை திறந்து உம்முடைய சத்தியத்தை காண உம்முடைய அன்பை உணர்வின் ஆவியை ஆண்டவரை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இருளில் அலைந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிசாசின் வஞ்சங்களாலே ஆண்டவரை பிடிபட்டு இருக்கிற ஆண்டவரே பிசாசின் கட்டுகளாலே ஆண்டவரை கட்டப்பட்டு இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொண்டு வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் நண்பர்களிடத்தில் சமுதாயத்தில் ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே உம்மை அறியாதவர்களுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்படும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையை ஒவ்வொரு மேலே ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா ஆத்துமாக்களையும் ஆண்டவரே உமக்கு உகந்ததாய் ஆண்டவரே பேர் எழுதுவீராக இயேசுவின் நாமத்தில் மீட்டுக்கொள்ளுங்க ரட்சியும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
இப்பொழுதும் நம்ம ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிக்கலாம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்து நம்ம முடிவு செய்யலாம். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகளை அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். ஹல்லேலூயா. இந்த ஓமையேசு அவர்களுக்கு சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நல்ல மேய்ப்பரே, நல்ல போதகரே, இரட்சகரே, எங்கள் துர்கமே, எங்கள் கேடகமே, ஒவ்வொரு ஆத்துமாவே ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. காணாமல் போனதையும் கொண்டு வந்து சேர்த்துருங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, வஞ்சிக்கப்படுகிற ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்மண்டையில் இழுத்து கொள்ளும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலும் ஆண்டவரை விட்டு விலகி போனவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் கர்த்தர் மீண்டுமாக தமது மந்தையிலே சேர்ப்பார். விசுவாசியுங்கள். காட் பிளஸ் யூ.